Hello students, welcome to our YouTube channel Easy Maths. So இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 11th Mathematics exercise 2.2ல செகண்ட் சம் பார்க்க போறோம். So solve 1 by modulus 2x minus 1 less than 6 and express the solution using the interval notation. So இதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சு அதை இன்டர்வல் நோட்டேஷன்ல நம்ம ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. So பார்ப்போமா? So 1 by modulus 2x minus 1 less than 6 ன்னு இருக்கு. இதுக்கு நான் reciprocal எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? லெஸ் தென் இருக்கிறது கிரேட்டர் தென் மாறும். ஸோ 2x மைனஸ் ஒன் மாடலஸ் 2x மைனஸ் ஒன் லெஸ் தென் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு கிரேட்டர் தென் 1/6 வரும். ஓகே, இந்த பக்கம் நான் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/6 வரும். நம்ம ப்ராப்பர்ட்டி படி என்ன அப்படின்னா மாடலஸ் எக்ஸ் வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஒய்யா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் ஒய் ஆர் எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ரெண்டு கண்டிஷனுக்கு நான் எடுக்கிறேன் கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் மைனஸ் ஒய் எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் நம்மளுக்கு என்னது 2x மைனஸ் ஒன். ஸோ 2x மைனஸ் ஒன் லெஸ் தென் ஒய்ங்கிறது என்னது 1/6 மைனஸ் ஒய் எடுக்கிறதுனால மைனஸ் 1/6. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் ஒன்னை நான் இங்கிட்ட கொண்டு போறேன், அப்போ பிளஸ் ஒன்னா மாறும். ஸோ 2x லெஸ் தென் மைனஸ் ஒன் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் ஒன்னு வருது. ஸோ நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 1666. ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு போடும்போது எனக்கு பிளஸ் 5/6 வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 நான் டினாமினேட்டர் கொண்டு போகும்போது இல்லை 2 டிவைட் பண்ணும்போது எக்ஸ் லெஸ் தென் 5/12 அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது சொல்யூஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் கொண்டு போகிறேன். ஸோ எக்ஸ் 2x மைனஸ் ஒன்னு கிரேட்டர் தென் ஒய்ங்கிறதுனா 1/6. ஸோ 2x இந்த மைனஸ் ஒன்று அங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் ஒன்னா மாறும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனா 16 பிளஸ் 1 பிளஸ் 6 வந்து எனக்கு 7/6. ஸோ 2 டிவைட் பண்ணும்போது இங்க எனக்கு 12 மாறிக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு வந்து என்னன்னா 7/12. இங்க எக்ஸ் வந்து லெஸ் தென் 5/12, இங்க எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5/12, சாரி 7/12. ஓகேவா? அப்ப எக்ஸ் எனக்கு ரெண்டு வேல்யூ என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு 5/12 கம்மி. அப்படிதான் எக்ஸ் லெஸ் தென் 5/12 அப்படின்னா 5/12 கம்மி. ஓகேவா? அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 5/12 கம்மியா இருக்கிற எல்லா வேல்யூ இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? லெஸ் தானா இருக்கனால நான் ஓப்பன் இன்டர்வல் கொடுக்குறேன். அதே மாதிரி யூனியன் கிரேட்டர் தென் 7/12. அப்ப 7/12க்கு அதிகமா இருக்கிற வேல்யூ எல்லாமே வரும். அப்ப பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து லெஸ் தென் 5/12னால மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 5/12, கிரேட்டர் தென் 7/12னால 7/12 இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ ரெண்டையும் என்ன பண்றேன் யூனியன் போடுறேன். அதுதான் இதோட சொல்யூஷனா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.